ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு 3 டேஸ் vlog பார்க்கலாம். செவ்வாய், புதன், வியாழன். ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து இப்படி அமையும் அப்படின்ட்டு நான் எதிரே பார்க்கல. ஸோ காலையில் ஏஞ்சிட்டு நேரமாகவே தான் ஏந்திச்சேன். ஸோ கோலமெல்லாம் போட்டுட்டு சிலிண்டர் இன்னும் வரவே இல்லை. ஸோ முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சு சாப்பாடு வடித்து வச்சாச்சு, அப்பளம் பொரிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சைடில் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். சிட்டுக்குருவி வருது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று ரொம்ப குட்டியாக இருந்தது. ஸோ முன்னாடியே சொல்லியிருப்பேன் இந்த சிட்டுக்குருவி நம்மளாம் அழிஞ்சிட்டு வருதுன்ட்டு. ஸோ சிட்டுக்குருவி வந்துச்சு அப்படின்னா கூட்டம் கூட்டமாக தான் வரும். படபடன்னு விழும், படபடன்னு பறக்கும். அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக தான் வரும். ஒன்று வரும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய அழிய ஆரம்பிக்கு அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பெட்ஸு வளர்க்காட்டியும் இந்த மாதிரி பேர்டு வரும்போது கொஞ்சமாக அரிசியோ தண்ணியோ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், மரத்தோட பொந்து அந்த ஓட்டை இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஓட்டையில் பாம்பு போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த சமயத்தில் என்ன பண்ணனே தெரியலை. ஆக்சுவலாக நான் வந்து வீடியோ எடுத்தேன். எனக்கு கீழே வந்துட்டு பூனை நின்றுட்டு இருந்தது. ஸோ அவன் வந்து ஒரு டைப்பாக கத்திட்டு இருந்தான். ஸோ அதை எடுக்கலான்ட்டு வீடியோ ஆன் பண்ணுறேன். கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து நான் பார்த்துட்டேன் அங்கே வந்து பாம்பு போயிட்டுருக்கத. அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு அதிசயம் என்னென்னா, அந்த பாம்பு அந்த ஹோல்குள்ளே போயிட்டு பெட்ரோல் ஊற்றி தீ எரித்து பார்த்தோம், தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்தோம். அந்த அந்த மரம் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு 10 குடம் தண்ணி மாதிரி உள்ளே போயிருக்கும். நாங்கள் பைப் வச்சு தான் பிடிச்சோம். ஸோ போச்சு, தீ எரித்து பார்த்தாச்சு. உள்ளே தீ எரிஞ்சிட்டு இருந்தது. பாம்புன்னா வெளியே வரவே இல்லை. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி தவளை, எறும்பு, நத்தையெல்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்துச்சு. இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்குது, அதே மாதிரி சைடில் அந்த பக்கமும் ஒரு ஹோல் இருக்குது. இந்த இருக்கு இல்லையா, நான் கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அது அப்புறம் மெயின் இந்த பெருசு சைடில் இருக்குது. ஸோ 3 ஓட்டையுமே நாங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருந்தோம். பெரிய பாம்பு, உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். என்ன பக்கத்தில் போய் எடுக்கலை. உடனே வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள கூப்பிட்டேன், ரிலேஷனை. ஸோ அவங்க வந்தாங்க, எல்லாமே பண்ணோம். பட் பாம்பு வெளியே வரவே இல்லை. இந்நாள் வரைக்கும் அந்த பாம்பு எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ வந்து அந்த ஹோலை வந்து சிமெண்ட் வச்சு அடைச்சாச்சு. ஸோ சம்திங் என்னன்னு ஒன்றுமே புரியலை. ஸோ அப்புறம் வந்து தென்னை மரத்துக்கிட்ட வந்து ரீசெண்ட் டேஸில் சப்போட்டாலாம் வாங்கி சாப்பிட்ருந்தேன். அந்த சீடை போட்டிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது 3 சீடு போட்டிருந்தேன். அதில் வந்து 2 சீடு நல்லபடியாக முளைச்சி வந்திருக்கு. ஸோ அந்த சீடை வந்து இன்றைக்கி அப்படியே அலைக்காய் எடுத்து நம்மளோட அந்த வாழைத்தோப்பு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து எள்ளு செடி நிறைய இருக்குது, அப்புறம் மிளகா செடியுமே நிறைய இருக்குது. ஸோ அதையுமே எல்லாத்தையுமே எடுத்து அந்த பக்கம் நம்ம பாத்தி கட்டியிருக்கோம்ல அதில் போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தனித்தனியாக தண்ணி பாய்ச்சிருந்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் ஆல்ரெடி பாத்தி கட்டியிருக்கோம், அதில் வைக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே நல்லா க்ரோ ஆகிருந்துச்சி. ஸோ இவனை தான் எடுத்தேன், இந்த பூனையை தான் எடுத்தேன். ஸோ அது அப்படியே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சாப்பாடெல்லாம் வச்சு விட்டாச்சு. சேம் வந்து கோலமும் போட்டாச்சு. அந்த ஓட்டை அடைச்சிருக்குது பாருங்கள், அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் ஒரு ஓட்டை இருக்குது, ஃபுல்லாக கங்கு இருந்தது. ஸோ அந்த சாம்பல் எல்லாமே வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதுதான். ஸோ வந்து கோலமும் போட்டாச்சு. ஸோ ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் எக்கு வந்து பொரிக்கிறீங்க அப்படின்னா இப்போது அது கூட வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டால் ஹஸ்பண்டுக்கு பிடிக்க முடியாது. அதனால் வத்தல் பொடி போட்டு உப்பும் போட்டிருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் உங்களுக்கு அந்த எக்கு வந்து டபுளாக வரணும் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஆம்லேட்டோ இல்லை முட்டை பொரிக்கிற மாதிரி பொரிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டபுளாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து நிறைய மணி பிளான்ட் எல்லாமே வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் 2, 3 லீஃபு கொஞ்சம் அப்படி வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே அந்த தண்ணியெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வைக்கலாம் அப்படின்னுட்டு தண்ணியை மாற்றிட்டு அதில் கொஞ்சம் டஸ்ட்டு இதான மாதிரி இருந்தது. ஏன்னா கிச்சனில் தான் வச்சுருக்கோம், ஓப்பன் ஏரியா தான். நம்ம வீடு பெருக்கும், அந்த டஸ்ட் எல்லாமே உட்காரும்ல. அப்புறம் கிச்சனில் வச்சதெல்லாம் மேலே அப்படியே ஆயிலாக இருந்தது. நம்ம ஆயில் சமைக்கிறது தெரிக்கும்ல. ஸோ அந்த இதெல்லாம் இருந்தது. சரி, ஒரு லைட்டாக மைல்டாக தண்ணியில் அப்படியே முக்கி எடுத்துகிட்டு அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணியும் தூர ஊற்றிட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு வைக்கலான்ட்டு. மணி பிளான்ட் வளர்க்குறீங்க, இந்த மாதிரி பாட்டில்ஸில் இல்லை பாட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா, அதாவது தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க அப்படின்னா நல்ல தண்ணி ஊற்றி வளர்க்காதீங்க. உப்பு தண்ணி இருக்கும்ல, அதில் ஊற்றி வளங்க. ஸோ அந்த தண்ணியில் நீங்கள் மணி பிளான்ட்டை வைங்க. ஏன்னா நல்ல தண்ணியில் வச்சிங்க அப்படின்னா கொசு முட்டை போடுறதுக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது.
உப்பு தண்ணியில் வச்சாலுமே மணி பிளான்ட் வந்து தாராளமாக வரும். ஸோ வந்து பயப்பட வேண்டியதே இல்லை. மண்ணில் வைக்கிறதோட வாட்டரில் போட்டிங்க அப்படின்னா மணி பிளான்ட் நல்லாவே வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள், அந்த பாட்டில் வந்து கம்ஃபர்ட் பாட்டில் வந்து எம்டியாக இருந்தது இல்லையா, ஸோ அதில் வச்சுருந்தேன். மொத்தம் 4. ஸோ கிச்சனில் வந்து 3 வச்சுருக்கேன், உள்ள பெட்ரூமில் 1 வச்சுருக்கேன். எனக்கு தெரியாது. இப்போ ரீசன்ட் டேஸில் தான் யூடியூப்பில் ஒரு சில விலாக் வந்து செக் பண்ணும்போது பார்த்தேன். மணி பிளான்ட் வந்து பாசிட்டிவ் வைப் கொடுக்கும் அப்படின்ட்டு, அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குன்ட்டு. கண்டிப்பாக நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போலாம் டேபிள் ரோஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரைஸ் கழுவுன வாட்டர் ஊற்றுனீங்கன்னா நிறைய பட்ஸ் வரும் அப்படின்ட்டு. உண்மையாகவே வந்து டெய்லி 3, 4 பூ பூத்துட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு பிளான்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டி பட்ஸு அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அப்படியே வச்சுட்டு ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முக்கியமாக அந்த வேர் வந்து முளைச்சிருக்குல்ல, அந்த வேர் வந்து உடையாத வகையில் நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்து வரும், இல்லைன்னா பட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. முக்கியமாக மணி பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சன்லைட் இருக்கக்கூடிய ஏரியாவில் வைங்க. அப்போ தான் வந்து வளரும். இல்லை அப்படின்னா அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே பட்டுரும். ஸோ வந்து அதை மட்டும் இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து முந்தின நாளே வந்து அதாவது புதன்கிழமையே வந்து கொஞ்சம் சியா சீட்ஸ் வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ அது வந்து காலையிலே ஊற போட்டிருந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு, லைம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போல்லாம் இந்த சியா சீடுக்கு ரொம்ப அடிக்ட்டு. நல்லாயிருக்கு, அதில் அந்த அந்த பார்க்குறக்கும் நல்லாயிருக்கு, நல்லா கூலிங்காகவும் பாடியை வச்சுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் வச்சுருக்கேன். அது வந்து வியாழக்கிழமை கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம், எதாவது ஜூஸ் போட்டுன்ட்டு. ஸோ இந்த லெமன் ஜூஸ் போட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டேன். அப்புறம் வந்து ஈவினிங் தான், புதன்கிழமை ஈவினிங் போட்டு குடித்தேன். ஸோ நம்ம சப்போட்டா அந்த பிளான்ட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகா, அப்புறம் கொஞ்சம் எள்ளு செடி, இது எல்லாமே வந்து ஊனி வச்சுட்டேன் பாத்தி கட்டி. ஸோ நைட்டு வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஸோ அது கூடவே ஒரு ஸ்கூட்டியும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க, என்னென்னா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்ட்டு நீ கண்டுபிடிச்சி வை, நான் எப்போயாச்சும் கேட்கும்போது நீ சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் அதுவா இதுவா எது இது வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். பட் இதுவாக இருக்காது, அது எப்படி இவ்வளோ சீக்கிரம் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு, இதுவாக இருக்காதுன்ட்டு நான் அது என்னது ஆட்டுக்குட்டி கேட்டுகிட்டே இருந்தேன், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. ஸோ அதுவா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். இல்லை இல்லை அப்படின்ட்டு, எப்போவாவது டைம் பாஸ் ஆகலை அப்படின்னா சர்ப்ரைஸ் என்னென்னு கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது ஒன்று மட்டும். அப்புறம் நான் மேரேஜ் ஆகி வந்த புதுசில் உனக்கு வந்து ஸ்கூட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அந்த ஸ்கூட்டி வந்து நான் எப்படி கேட்டிருந்தேன்னா, அந்த ஸ்கூட்டி வந்து எனக்கு புது ஸ்கூட்டி வேணாம், புது ஸ்கூட்டி எனக்கு வேணாம். லைக் என் ஹஸ்பண்ட் வந்து மெக்கானிக். ஸோ மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து முன்னாடியிலேருந்தே வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு அதாவது ஒன்றுக்குமே ஆகாத வண்டியை, அதை யூஸே பண்ண முடியாத வண்டியாக இருந்தால் கூட அவங்க வந்து ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி டேலண்ட் உடையது. ஸோ அதாவது தனியாக இன்ஜின் தனியாக, இந்த மாதிரி பார்ட்ஸ் தனியாக இருந்தாலுமே நான் ஒரு வண்டியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஒரு மூவியில் கூட உண்டுல்ல, ரகு உன்னால் முடியும் ரகு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, ஒரு வண்டி உருவாக்குவான், இந்த பலூன்லாம் ஷூட் பண்ணுவான், அது நேம் தெரில, படம் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன், நீங்களாக எனக்கு ரெடி பண்ணி, அவர் சொல்லுவார் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அந்த மாதிரி உங்களோட லவ் வித்து நீங்களே வந்து ரெடி பண்ணி எனக்கு தந்தால் போதும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது அவங்க மனசில் அப்படியே இருந்திருக்கு போல். நான் அதை அப்படியே மறந்துட்டேன், நம்ம சொன்னது தானே, அப்படியே மறந்துட்டேன். ஆனால் ரீசன்ட் டேஸில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, சர்ப்ரைஸ் இருக்குது என்னென்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கு நான் இடையில சொன்னாங்க, உனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன்ல, அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. நான் அப்போ ஸ்கூட்டியாக இருக்குமோன்ட்டு கெஸ் பண்ணினேன். ஆனால் அவங்க ஸ்கூட்டி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமும் நான் எனக்கு பர்ஃபெக்டாலாம் ஓட்ட தெரியாது. ஓட்டுனதுக்கப்புறமும் இது உனக்கு இல்லை, வேறு ஒருத்தவங்களுக்குன்னு அப்படி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. காலையில் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சது, இது நமக்கு தான் அப்படின்னு. எனக்கு பிடிச்ச கலரில் நான் ஈஸியாக டேர்ன் பண்ணுற மாதிரி, ஓட்டுற மாதிரி சின்ன ஸ்கூட்டியாக அழகாக ரொம்ப க்யூட்டாக வித் அவரோட லவ்வோடு இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
அப்புறம் நைட்டே வந்து நான் ஆல்ரெடி டிவிஎஸ் உண்டுல்ல அதை வந்து ஓட்டியிருக்கேன் நான் என்னோடய வீட்டில் அங்கே இருக்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் டச் விட்டுட்டு அப்போ நம்ம சும்மா சிங்கிள் மேன் தானே எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் யோசித்தேன், பயமாக இருந்தது. பட் இதுதான் பிரேக்கு அது இதுன்னு சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அப்படியே வெள்ளிக்கிழமை லேட்டாக தான் நான் வீடியோ எடுத்தேன். ஏன்னா கொஞ்சம் பேக்கிங் வீடியோ இருந்தது. அதை அப்படியே முன்னையும் பின்னையுமா மாற்றிட்டேன். கோலமெல்லாம் போட்டுட்டு சமையலுமே சமைச்சிட்டேன். பச்சை பட்டாணி குழம்பு வச்சு ரைஸ் வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து ஒரு ஆர்டர், இன்னொன்று வந்து சர்டிஃபிகேட். நம்மக்கிட்ட வந்து மெஹந்தி கோர்ஸ், நெயில் ஆர்ட் கோர்ஸ், பியூட்டிஷியன் கோர்ஸ், சோப் மேக்கிங் கோர்ஸ், மால்ட் ப்ரிப்ரேஷன் கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது அஃபோர்டபுள் ப்ரைஸில். கண்டிப்பாக உங்களுக்கு நீடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ப்ராக்டிஸ் உண்டு இல்லையா, ஸோ ப்ராக்டிக்கல் அது எல்லாமே கொஞ்சம் முடிக்காமல் இருந்தது. ஸோ அதை வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸ்டில் அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சிக்னேச்சர் போட்டு டேட் எல்லாம் போட்டுட்டு அதையுமே வந்து பேக் பண்ணியாச்சு. அட்ரஸ் எல்லாம் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் வந்து 3 சார்கோல் சோப்பு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கேர் ஆயில், அதாவது ஃபேஸ் ஆயில் இருக்குது இல்லையா, அதுவுமே கேட்டிருந்தாங்க. பட் வந்து பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ஷாம்பு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்ததுனால ஷாம்பு ஆல்ரெடி இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. சரின்ட்டு அதை வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா 2 சோப்பு வச்சுட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ அவங்க வந்து சொன்ன உடனே இமிடியேட்டாகவே அமௌண்ட் வந்து தம்பி தான், ஸோ அவங்க வந்து பே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. நம்ம ஆர்டர் சரி நம்பி அவங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். அனுப்பி 1 மந்த் 2 மந்த்துக்கு அப்புறம் நம்மளோட காசை கெஞ்சி கெஞ்சி கேட்க வைக்கக்கூடிய கிளைண்ட்ஸும் இருக்காங்க. பிஸ்னஸ்னால் அப்படி தான், அப்படியும் இருப்பாங்க, இப்படியும் இருப்பாங்க. ஆனால் என்னென்னா நம்மளோட காசை கடன் வாங்குற மாதிரியோ இல்லை லைக் பிச்சை போடுற மாதிரி அந்த மாதிரி கூட கெஞ்சுறதுக்கு நிறைய பேர் வைப்பாங்க. தயவு செஞ்சு உங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணி வைக்கிறது இல்லை. எனக்கு என்னோடய அர்ஜென்ட்டுக்காக நான் உழைக்கிற காசு என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்னோடய காசு நான் உங்களுக்கு ப்ராடக்ட் தந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட் இருக்குன்னா அது என்னோடய காசு தான். ஸோ அப்படி இருக்கும்போது என் காசை நான் உங்கள்கிட்ட வந்து கெஞ்சி வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுவுமே ஒரு எனக்கு ஹர்ட் ஆகும்போது அதுவுமே ஒரு விஷயம் பாவம் அப்படின்ட்டு தான் நான் நினைப்பேன். ஒருத்தங்களுக்கு கடனாக இருந்தால் கூட அதை குயிக்காக கொடுக்கணும் அந்த மாதிரி நினைப்பேன். ஸோ தயவு செஞ்சு சிலர் அப்படி இருக்கீங்க. ஸோ அப்படி வந்து எனக்குன்னு இல்லை, யாருக்குமே அப்படி பண்ணாதீங்க. ஸோ இவங்க வந்து நான் சொன்னேன், ஆக்சுவலாக அவங்க கேட்டது 3 சோப்பு தான். நான் எக்ஸ்ட்ரா போட்டு விட்டுருக்கேன் 2 சோப்பு. நீங்கள் அமௌண்ட் வந்து எப்போ தந்தாலும் ஓகே தான், இப்போ அர்ஜென்ட் இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போ பாக்ஸுக்கும் வெயிட்டுக்கும் சேர்த்து தான் கொடுப்போம். பாக்ஸ் வெயிட்டுக்கு டிஸ்டன்ஸுக்கு சேர்த்து தான் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது சரி ஏன் நம்ம வந்து அந்த மாதிரி இது பண்ணுறோம் அப்படின்ட்டு, ஸோ நம்ம விருப்பப்படி வைக்கிறோம். 2 சோப்பு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன், நீங்கள் வந்து இருக்கும்போது கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்க ரொம்ப ஜென்டில் போல். ஸோ குயிக்காகவே எனக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஃபேஸ் க்ளோ ஆயில் பற்றி இதெல்லாம் வந்து டீட்டெயில் கேட்டீங்க. கமெண்ட் பாக்ஸில் நான் என்னோடய நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு நீட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இல்லை டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நிறையவே இருக்குது. சார்கோல் சோப் இருக்குது, முல்தானி மிட்டி சோப் இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. நீட் இருந்தால் வாங்கிக்கோங்க. முன்னாடியே சொல்லிட்டேன் என்ன குழம்புன்னு. ஸோ அதை தான் ஷோ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு 2 அரைச்சி வச்சுட்டேன். முன்னாடி ஹஸ்பண்ட் கிட்ட நேற்றே சொல்லியிருந்தேன், நாட்டு சர்க்கரை எனக்கு இப்போ வந்து சீனியை விட நாட்டு சர்க்கரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கீழே சீனி இருக்குது, வேறு பாக்ஸ் இல்லை. ஸோ அதிலே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. வேறு பாக்ஸ் இல்லைன்னு இல்லை, சோம்பேறித்தனம் எந்திச்சி போய் எடுக்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் கொஞ்சம் தானே இருக்குது, காலி ஆயிரும்ன்ட்டு. ஸோ அதிலே வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு அந்த பீட்ரூட்டை அரைச்சி வச்சோம்ல, ஸோ அதை வந்து அப்படியே வந்து ஒரு 2 வாட்டியே ஓட்டி எடுத்துட்டேன். ஸோ அதோட கலரு அப்புறம் அதோட எக்ஸ்ட்ராக்ட் நல்லாவே இறங்கும் அப்படின்றதுக்காக 2 வாட்டி வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அதோட ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கலரு அடிச்சிக்கவே முடியாதுங்க.
அந்த கலருக்கே வந்து மனசு அப்படியே கொள்ளையடிச்சிருச்சு அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நேச்சுரல் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸில் அவ்வளோ கலர் இருக்குது, அவ்வளோ சத்துகள் இருக்குது. ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, பீட்ரூட்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தெரியலையோ என்னமோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பீட்ரூட் கேரட்லாம் வந்து ஒதுக்கி வைக்காமல் பீட்ரூட் பொரியலோ கேரட் பொரியலோ 2 நாளைக்கு ஒருக்கா வந்து வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்குமே வச்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. ஸோ மிஸ் பண்ணாமல் இது பண்ணுங்கள். ஸோ வந்து அந்த ஜூஸை இது பண்ணியிருப்போம்ல, ஸோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக அதில் பீட்ரூட் ஸ்மெல் வர தான் செய்யும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் அப்படி பிடிக்கல அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கும். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல்லும் பிடிக்காது அப்படின்னா நான் எதுவுமே பண்ண முடியாதுங்க. கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ மில்க் டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப பச்சை வாடை வந்தது அப்படின்லாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. பீட்ரூட் ஸ்மெல் இருந்தது, அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஃபில்டர் பண்ணி 2 வாட்டி கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அந்த கலரை பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அப்படியே கொள்ளை போயிடுச்சு, எனக்கு கொள்ளையடிச்சிருச்சு என் மனசு. ஸோ அந்த கலர் இப்படி தான் இருக்குது. அதில் வந்து ஒரு 3 ஸ்கூப் கிட்ட நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த கலருக்காகவே அதை அப்படியே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஜூஸ் மட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்கூப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் டேஸ்ட்டு சீனி கரெக்டாக இருக்கா, இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு ஸ்பூனாக சாப்பிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலி டம்ளரில் ஊற்றியாச்சு. ஒரு ஜக்குலேயோ இல்லை பாத்தோ ஊற்றிருக்கலாம். பாதிக்கு ஒரு கால்வாசி வேஸ்ட் பண்ணிட்டேன், கீழே கொட்டிருச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் சப்ஜா சீடை வந்து புதன்கிழமை மார்னிங்கே கொஞ்சம் வச்சுருந்தால அதில் வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையுமே அப்படியே மேலாக்க போட்டுட்டு, இப்போலாம் சப்ஜா சீடை போட்டு ஜூஸ் குடித்தா தான் நாங்கள் பெரிய அப்படியே வள்ளல் பரம்பரை மாதிரி அப்படி போட்டு குடித்தா தான் குடிக்கணுன்ற மாதிரி அந்த இது பிடிச்சிருச்சு. ஸோ அதுவுமே உடம்பு டெம்பரேச்சரை வந்து நல்லாவே பேலன்ஸ்டாக வச்சுக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை அப்படியே எப்போவுமே ஜூஸுக்குன்னு ஒரு டம்ளர் வச்சுருப்பேன். ஸோ அந்த டம்ளரில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த சப்ஜா சீட்ஸையும் போட்டுட்டு, கொஞ்சம் கிட்கேட் இருந்தது ஃப்ரிட்ஜில், யார் வச்சாங்கன்னு தெரியலை, எடுத்து சாப்பிட்டாச்சு. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். அதை வந்து இந்த ஜூஸுக்கு மேலே ஒரு 3 இது மாதிரி இருக்கும்ல, 3 செக்மெண்ட்டாக இருக்கும். 2 செக்மெண்ட்டை சாப்பிட்டாச்சு, ஒரு செக்மெண்ட்டை அதுக்கு மேலேயே அப்படியே டெக்கருக்காக வச்சேன், குடித்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாஸை பாருங்கள், அந்த ஜூஸு ப்ளஸ் அது ஒரு லேயர் வந்து சப்ஜா சீடு எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் மீதி இருந்தது, ஸோ அதில் மீதி இருக்க சப்ஜா சீடும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபைனலி வந்து இப்படி தான் இருக்குது நம்மளோட பீட்ரூட்டு ஜூஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே தான் நான் வந்து கிட்கேட் வச்சுருந்தேன். அது கிட்கேட் வச்சா வந்து முங்கிரும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கு மேலே வச்சேன். ஸோ ஃபஸ்ட்டு வச்சேன், உள்ளே கொஞ்சம் டீப்பாக இறங்கிருச்சு. ஸோ அந்த சப்ஜா சீடுக்கு மேலே வச்சா இருக்கும் அப்படின்றதுக்காக மேலே தள்ளி வச்சேன். ஃபஸ்ட்டு கிட்கேட்டை சாப்பிட்டுட்டு தான் அதை குடிக்கவே செஞ்சேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எது ரிலேட்டடாக வீடியோ போடணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டடாக வீடியோ வரும். ஸோ உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.